ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபலோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டும். அடுத்து 5 கிராம் அகரகர் எடுத்து நல்லா அலசி நம்ம ஊற வச்சுக்கலாம். அகரகர் 5 நிமிஷம் ஊறினா போதும். வீட்டிலே ஃபலோடா இவ்வளோ ஈஸியாக செய்யலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. 6 டீஸ்பூன் ஒயிட் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்து ரோஸ் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபலோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 5 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அகரகரை புழிஞ்சு அதில் போட்டுடலாம். அகரகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அகரகர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா ஜெல்லி சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஜெல்லி செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சேமியாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேமியா எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். ஃபலோடா செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பால் நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது வாங்கிக்கலாம். இதே மாதிரி சேமியா ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஆறட்டும். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலை வெளியில் எடுத்துக்கலாம். அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபலோடாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கண்ணாடி கிளாஸில் நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி போட்டுக்கலாம். அடுத்து வேக வச்ச சேமியா அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து ஊற வச்ச சப்ஜா விதை அதுவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ண ஆப்பிளையும் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சப்ஜா விதை. அடுத்து கொஞ்சம் ஜெல்லி போட்டுக்கலாம். மேலே கரெக்டாக 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் நான் எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எடுத்து நம்ம மேலே போட்டுடலாம். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்ச பாதாம் மேலே போட்டு ஒரு செடி வச்சா சூப்பரான ஃபலோடா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.